தீபாவளி ஆனாலே பட்டாசு தாங்க. அந்த பட்டாசை நம்ம எப்படி சேஃபாக கொளுத்தணுன்றது இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸுங்க. தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம புது ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் பட்டாசு வெடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லூஸான ட்ரெஸ்ஸு, சில்க்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு ஃபயர் பிடிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடாதீங்க. டைட் ஃபிட் ட்ரெஸ்ஸு போடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நம்ம நிறைய பேர் மத்தாப்பு கொளுத்துனதுக்கப்புறம் அந்த கம்பியை கொண்டு போய் வெளியில் போட்டுருவோம். சில பேர் கொண்டு போய் நம்ம ஒரு பக்கெட்டை தண்ணி ஊற்றி போடுற பழக்கம் உண்டு. ஒரு பட்டாசு வெடிக்கும் போது அது சரியாக வந்து வெடியலை அப்படின்னா அதை மறுபடியும் வந்துட்டு கொளுத்த ட்ரை பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து வந்து பட்டாசை வந்து கையில் வச்சு கொளுத்தாதீங்க. நிறைய பேர் இது ஒரு ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது ஸ்டைலாக நல்லா சந்தோஷமாக இருக்கும். தவிர திடீர்னு எதிர்பாராத விதமாக அதை வந்துட்டு வெடிச்சதுன்னா நிறைய பேருக்கு கையில் கொப்பளமாக நம்ம கிளினிக்லாம் வந்திருக்காங்க. கையில் வெடிச்சா சார் வெடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாகசத்தை ட்ரை பண்ணி ஒரு மாதத்துக்கு கையை யூஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்து சில பேருக்கு அதோட மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட்டாசு வந்து தயவு செஞ்சு ரோட்டில் கொளுத்தாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரோட்டில் வண்டிங்க வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே கண்மூடித்தனமாக பட்டாசை கொளுத்துவாங்க. தயவு செஞ்சு ரோட்டில் பட்டாசு கொளுத்தாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது பில்டிங்கோட ஜன்னல் பக்கத்தில், கதவு பக்கத்தில் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொளுத்தாதீங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் வந்ததுன்னா சில பேர் வந்து உலுக்கி அடித்து பயந்துருவாங்க. ஸோ தயவு செஞ்சு விண்டோஸ் பக்கத்துலையும் கொளுத்தாதீங்க. பட்டாசு கொளுத்துற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வைட் அண்ட் ஓப்பனாக இருக்கிற இடமா சூஸ் பண்ணுங்க. குறுகலான இடத்த சூஸ் பண்ணாதீங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தீ பிடிக்கிற மாதிரி இருக்கிற சில பொருள்களாக இருந்தால் வந்து அங்கேருந்து அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் இருக்குது, காஞ்ச புல், காஞ்ச கட்டை, விறகு இதெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு பக்கத்தில் கொளுத்தாதீங்க. தூரமாக போய் கொளுத்துங்க. ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி ஒரு மக்கு வச்சுக்கோங்க. பக்கத்தில் முடிஞ்ச ஒரு பக்கெட்டில் வந்து சாண்டும் வச்சுக்கோங்க. பட்டாசு வெடி கொளுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊதுவத்தி மட்டும் யூஸ் பண்ணுங்க. சின்ன ஊதுவத்தி யூஸ் பண்ணாதீங்க. நம்ம குனிஞ்சி போய் கொளுத்துறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பட்டாசு உடனே வெடியும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு குனிஞ்சி எழுந்து டக்குன்னு ஓடும்போது ஸ்லிப்பே விழுந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன பசங்க செய்கிற ஒரு தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன், யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டாவில் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லா பட்டாசையும் மிக்ஸ் பண்ணி போட்டு கொளுத்துறது. நிறைய யூடியூபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு மேலே வாளி வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அதையே செய்கிறாங்க. அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி பட்டாசு கொளுத்த போகிறேன், நான் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு பட்டாசை போய் கொளுத்தாதீங்க. ஏன்னா ஹேண்ட் சானிடைசரில் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆல்கஹால் இருக்குது. அதனால் குயிக்காக வந்துட்டு உங்கள் கை பற்றிக்கும். அதனால் சானிடைசர் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பசங்களை தயவு செஞ்சு தனியாக பட்டாசு வெடிக்க விடாதீங்க. பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் வைங்க. எங்கள் பசங்க தைரியமாக வெடிப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு தனியாக விடும்போது பசங்க நிறைய தவறு பண்ணுறதுனால பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே நம்ம கிளினிக் வரதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கூடயே இருந்து தீபாவளியை சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி பட்டாசு கொளுத்தும் போது எதிர்பாராத விதமாக விபத்து நடந்ததுன்னா அதுக்கு என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ற விஷயத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இது வரத்துக்கு மேலே என்ன பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை அது நடந்தால் என்ன பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.